ரவி குழந்தைவேல் ஒரு மேட்டர் நீதிமன்றத்துக்குள்ளே போயிருச்சு. முதல் 2 நாள் போராட்டினதில் ஒரு அர்த்தம் இருந்தது. அது நீதிமன்றத்துக்குள்ளே போயிருச்சு. அதுக்குன்னு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிட்டாங்க. அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இன்னமும் அப்படியான ஒரு விஷயத்தை அரசியலாக்குறது அப்படிங்கிறது சரியான ஒன்றாக இருக்காது. அது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உளவியலை சேர்த்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் ஷியாம் சார். அதெல்லாம் கரெக்டு தான். அதில் ஒன்றும் தப்பு. அவர் சொல்கிற வியூ வந்து ரொம்ப கரெக்டு. பட் நாங்கள் ரைஸ் பண்ணுற கொஸ்டினை யார் அந்த சாருங்கிறது மட்டும்தான். அதுதான் நாங்கள் ரைஸ் பண்ணுற கொஸ்டினே. அந்த கொஸ்டினுக்கு தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபேஸ் அண்ட் அவங்களால எதுக்கும் பதில் சொல்ல முடியல. அந்த வார்த்தை கேட்டாலே பயம். இப்போ என்னடான்னா அதுக்கு அடுத்தபடியாக கருப்பை கண்டால் பயம். தீகாவினர் யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் தீகாக்காரங்க எல்லாமே கருப்பு சட்டை போட்டு வருவாங்க. அதனால் வரக்கூடிய பார்வையாளர்லேருந்து யாருமே கருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இதை ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும், நானும் ஒரு பெண்ணாக உட்கார்ந்தே சொல்கிறேன், இதை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்த மீண்டும் மீண்டும் பிளாட்ஃபார்மில் யார் அந்த சார், அவருக்கு ஷியாம் சார் கூட ரொம்ப அழகாக சொன்னார். சார்னு ஸ்கூல்ல எல்லாரையும் கூப்பிடுவாங்க, மாஸ்டர் சார் கூப்பிடும் போது அவர்கள் மீதான அந்த பதட்டமும் இப்போ வந்து தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கு. அதாவது இன்னைக்கு திமுகவினர் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, இந்த சார் அதிமுகவோட சார்னு. அதிமுக தரப்புலேருந்து ஒருத்தர் கைதாகிறாரு அண்ணா நகர் வழக்குல, சிறுமி வழக்குல. அதே மாதிரி இந்த கட்சி தலைவர்களோட போட்டோ எடுக்கிறத ஒரு அரசியலாக்குறது இருக்குல்ல. நான் முடிச்சிடுறேன். இது ரெண்டும் உங்களுக்கான கேள்வி மட்டும் இல்ல, இது விளக்கமா பொதுவா வைக்கிற ஒரு கேள்வியும் கூட. என்னன்னா வந்து ஒரு சிஎம் கூடயோ இல்ல ஒரு ஆப்போசிஷன் லீடர் கூடயோ இல்ல யாரு கூடயாலும் பொலிட்டீஷியன் கூடயோ செலிபிரிட்டி கூடயோ நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு இவரோட போட்டோ எடுத்துக்கிட்டாரு அதனால அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து மீண்டும் அப்ப அவங்க கூட போட்டோ யாராவது எடுத்துக்கணும்னா அவங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்கா, பேக்ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணி, ஃபேக்ட் செக் பண்ணி, வெரிஃபை பண்ணி தான் போட்டோ எடுக்கிறங்கிற சூழல் கல்ச்சர் நம்மள்ட்ட இல்ல. சோ இது எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளாம ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல் இங்க இருக்குதோன்னு ஒரு பார்வை இருக்கு. இல்லை, இப்போ ஒரு குற்றவாளி அரசியல் சம்பந்தப்படாமல் இருந்தால் அதை அணுகுமுறை வேற. ஒரு குற்றவாளி அரசியல் சம்பந்தப்பட்டு இருந்தால் அது அணுகுமுறை வேற. அதிலேயே இன்னும் அது அவர் ஆளும் கட்சி சேர்ந்த குற்றவாளி சம்பந்தப்பட்டவராக இருந்திருந்தார்னா கண்டிப்பாக நீதி கிடைக்குமா என்கிற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களை ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ற பாக்குறாங்க. அவங்க கட்சி பேர் கெட்ட பேர் ஆயிடக்கூடாது, அந்த ஆதாரங்கள் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் நாங்க வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லாம நாங்க என்ன சொல்றோம், அவர்கள் கூட எடுத்த போட்டோஸ் நாங்க காமிக்கிறோம், அப்புறம் நோட்டீஸ் காமிக்கிறோம், பேர் போட்டிருக்கிறத காமிக்கிறோம், எல்லாத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்றோம். இப்போ அவங்க என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவங்க வந்து திமுக உறுப்பினர் இல்லை, அவர் அனுதாபி அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ வந்திருக்காங்க. முதல்ல வந்து சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ வந்துட்டாங்க. இப்போ வந்து என்னங்கிறாங்க, திமுக அனுதாபி தான் தவிர சொன்னாரு திமுக உறுப்பினர் இல்லைன்னு தான். அதைத்தான் சொல்றேன், உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அனுதாபிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமா இன்னும் விசாரணை தீவிரமடையும் பொழுது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை அது முன்கூட்டியே இப்ப சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, யார் அந்த சார் அப்படிங்கறதுல அது யாராக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன், அந்த யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்ங்கிறதுல இந்த உறுப்பினராக இருந்திருந்தாலும் கட்சிக்காரங்கன்னா உடனே கட்சி மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்ப இங்க எப்படி புரிதல் கொள்ளணும்னா, ஒரு அரசியல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர் அரசியல் கட்சியில இருந்தா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில நீதி கிடைக்கும். வெளியூர்ல இருக்கிற ஒருத்தரா இருந்தா, வெளியில நான் முடிச்சிடறேன். அதாவது சமூகத்துக்கு வெளியில அரசியல் கட்சியில இருந்தா ஒண்ணு ஆளுங்கட்சியில இருந்தா எதிர்கட்சி அதை வந்து ப்ரொவோக் பண்ணும், எதிர்கட்சியில இருந்தா ஆளுங்கட்சி தரப்புல ப்ரொவோக் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும். அப்ப சொசைட்டில மற்றவங்க இந்த அரசியல் கட்சி இல்லாம இந்த தவறை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நீதி வேணாமா? இப்ப எப்படி போகுதுன்னா, இது வந்து பிரச்சனை பாலியல் பிரச்சனையா போல, உன் கட்சி தப்பு செஞ்சுச்சா, என் கட்சியை சேர்ந்தவர் தப்பு செஞ்சு, அதெல்லாம் இங்க பிரதானமான பிரச்சனை பெண்களுக்கான பாதுகாப்பு. இங்க பெண்களுக்கான பாதுகாப்புக்கான ஸ்பேஸே பேச மாட்டேங்கிறீங்களே. இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பு என்கிறதில் யாரும் எந்த குறையும் சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் நீதி வந்து முறையாக கிடைக்குமா கிடைக்காதா என்கிற இடத்துல எந்த இடத்துல கேள்விக்குறி வருகிறதுனா, இவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர், திமுகவை சேர்ந்தவர், அவங்க கட்சியால அவங்க ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்கிற ஆங்கிள் தான்
நாங்க ரைஸ் பண்றோமே தவிர நீதி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுல எந்த மாதிரி ஸ்பெஷல் கருத்தும் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் டீம் இல்ல இப்போ போட்டுட்டாங்க. முதலமைச்சர் இன்னைக்கு பேசும்பொழுது அண்ணா நகர் பாலியல் வழக்குல ஒருத்தர் பிடிக்கிறாங்க, அவரு அண்ணா இது பொறுப்புல இருக்காருன்னு சொல்ல அவ்வளவு தெள்ளத் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்றால், நாங்கள் வந்து ஒரு குற்றவாளி வந்து திமுகன்னு சொல்லும் பொழுது அவருக்கு அது பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி சந்தோஷத்துல அதை சொல்ல வராரு. அதே மாதிரி யார் அந்த சார் என்பதை நான் 100 கேள்வி கேட்பேன் அப்படின்னு அவனு சொல்றாரு. உங்களை யாரும் கேட்க வேண்டாம், நாங்க தடுக்கலையே, ஆளுங்கட்சி தானே நீங்க முதலமைச்சர் தானே, உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குல்ல, உங்க சபாநாயகர் உங்களால் நியமிக்கப்பட்டவர், அவர் வந்து எங்களுக்கு உங்க சிக்னல் கிடைச்சாதான் எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்குறாரு. சரி, இவ்வளவு நியாய தர்மங்கள் பேசக்கூடிய நீங்கள் ஏன் ஒரு பக்கம் மட்டும் காமிக்கிறீங்க? இன்னைக்கு டிவில லைவ்ல இன்னொரு பக்கம் காமிக்க மாட்டேறீங்க. ஏன் கருப்பு சட்டை போட்டு வந்தா என்ன தவறா? காமித்தா மானக்கேடா, கேவலமா? அப்படியே இருந்தால் கூட உலகம் நாளைக்கு எப்படி வெளியில் தெரியத்தானே போகிறது. வெளியே வரும்பொழுது அவர் கருப்பு சட்டையோட வர்றாங்க, அவங்களுடைய கோஷம் எழுப்புறாங்க, வாய்க்கு இது போட்டிருக்காங்க, கவர் போட்டிருக்காங்க, அதுல எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க, எல்லாம் தெரியுது. நாளைக்கு வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்க போகும்போது தெரியுது, அதே மாதிரி போட்டோ வரும்போது தெரியுது. இதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்பவே உங்க பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்கு அப்படிங்கறது இல்ல, இது வந்து ப்ரொடெக்ட் பண்ண நியாயமாக நடந்து கொள்கிறீர்கள். இல்ல, நான் இப்ப வந்து வாதத்திற்கு ஷாம் சார் கூட சொன்னாரு அந்த பழைய சம்பவங்களை பேசக்கூடாது. நான் ஜெனரலா பழைய சம்பவம் பேசக்கூடாது, அப்புறம் பொள்ளாச்சி பேசுறாரு. நான் ஜென்ரிக்கான சம்பவத்தையே சொல்றேன். அதிமுக காலகட்டத்தில் இப்படியான பாலியல் பலாத்காரங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. யார் அப்படி சொல்லல? இங்க பாருங்க, எந்த காலத்துல இல்ல முடிச்சிரேன் நான். பாலியல் பலாத்காரங்கள் அப்பையும் நடக்குது. ஆனால் அத வந்து கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவுமே அணுகணுமா, இல்ல அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும்ங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப ரெண்டு தரப்புலையும் எப்படி பண்றீங்கன்னா, இது அரசியலுக்கான ரெண்டு பக்கம் மட்டுமே பால நகர்த்துறீங்களே தவிர அதான் நீதிமன்றத்துக்கு போயிருச்சுல்ல. நீதிமன்றத்துக்கு இதுக்கு இடையில நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த யார் அந்த சார், நான் அந்த கேள்வியை வச்சே கேக்குறேன். அது வந்து அந்த பெண் சொன்ன வாக்குமூலம்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி உலா வருது, எல்லா பத்திரிகைகளும் வெளியிடுறாங்க. அந்த ஆதாரம் வந்து அந்த பெண் சொன்னதாக சொல்லி வெளியில வருது. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக அப்படி எந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல இருந்து அந்த டீம்ல இருந்து யாருமே வெளியில பேசல, அவங்க கிட்ட இந்த பொண்ணு அப்படி சொல்லவே இல்லைன்னு. எனக்கு திரும்ப திரும்ப அந்த சகோதரியை வந்து இந்த இடத்துல வந்து டீகோடிங் பண்ணவோ இல்ல அவங்க பேசினதை வச்சு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா திரும்ப அதை பேசு பொருள் ஆக்கும்போது அப்படி நடக்காத ஒன்றை நடக்கிறதா திரும்ப திரும்ப இதை செய்தியா லைம் லைட்லயே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி நிறைய அரசியல் இங்க இருக்குல்ல. ஏன் அதை நடக்குதுன்னு ஒரு கேள்வி. இவ்வளவு விஷயம் நீங்க சொல்லும் பொழுது ஒரு விசாரணை நடைபெறுகிறது, அது ஒரு சாதாரண விஷயம் என்றால், போலீஸ் உயர் அதிகாரிகளின் பேட்டி லைவ்ல காமிக்கப்படுது, லைவ்ல காமிக்கிறாங்க, சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க எதுவும் தப்பு பண்ணல, ரொம்ப நடுநிலையா நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அவங்க செய்யறத சொல்றத முயற்சிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இதுதான் இல்ல அப்படி நான் சொல்லல, போலீஸ் அதிகாரியோட பேட்டி லைவ்ல காமிக்கப்படுது. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க அதோட தாக்கத்தை நீங்க புரிஞ்சிக்கல. நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன சொல்ல விடுங்க. பத்தி பேசணும். இல்ல நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்க சொல்ல விடுங்க. அது எதற்காக அப்படினா, அந்த பதட்டம் அப்படினா, நாம் வந்து அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்று குற்றச்சாட்டை சொல்லும் முன்பாக அதற்கு நீதி கிடைக்கிற மாதிரி நியாயமா நடந்துக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதே மாதிரி ஒரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க, விசாரணை செய்து என்ன என்பது முழு முடிவு செய்வதற்கு முன்பாக ஒரு நபர் மட்டும் தான் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போலீஸ் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு சம்பவத்தில் விசாரணை செய்து விசாரணை முடிந்ததற்கு பிறகு அது குறித்து எந்த ஒரு நீதிமன்றத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நீதிமன்றத்துல இருக்கு இந்த வழக்கு. நீங்க இப்ப மீடியா ட்ரையல் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இது வந்து மீடியா ட்ரையல் பண்றதுங்கிறது வந்து சரியான அரசியலா இருக்க முடியுமா? நான் சொல்ல வர்றது வந்து, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் விசாரித்து முடிவெடுத்து இறுதிப்படுத்தாமல் நீங்கள் ஒரு நபர் தான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப யார் உங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார்கள்? அப்ப அந்த அழுத்தத்தை ஆளும் கட்சி கொடுக்க வைக்கிறது, சொல்ல வைக்கிறது. அவருடைய வெளிப்பாடு தான் அவருடைய பதில். அதுதான் எங்களுடைய வாதம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டுருக்காங்கல, அதெல்லாம் ஓகே மேடம். இது வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன், இல்ல நீங்க நான் கேக்குற எல்லா क्वेश्चनையும் விட்டறீங்க. நீங்க திரும்பவும் சொல்றேன், அந்த மேம்போக்கு அரசியல்லே நிக்கிறீங்க. நான் கேக்குறேன் இன்டெப்த், நாங்க வந்து பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி யார் அந்த சார் தான் இன்டெப்தா? நோ அதுக்கு அடுத்து வர்றது அவங்க சொல்ல வர விஷயம். நான் கேக்குறேன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்கல்ல, எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல. ஆமா, அதுவே தப்பு தான் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல, எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு யாரு காரணம்னு சொல்லி இருக்காங்க. அது ஒரு பக்கத்துல இருந்து தகவல் வந்திருக்கு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இதுல வந்துருச்சு, உங்களுக்கு டெக்னிக்கல் எரர் வந்துருச்சு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், ஒரு
இல்ல நான் என்ன சொல்றேங்க இங்க பாருங்க அதற்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு நீங்க தைரியம் குறுக்கிடாதீங்க தயவு செய்து அவங்களுக்கு குறுக்கிடாதீங்க. தைரியம் கிடையாது. இல்ல நீங்க ஆனா ஒரு நிமிஷம் ஏன்னா குறுக்கிடாதீங்க. பாஜகவோட அடிமைகள். இல்ல நாங்க அடிமைகள்னா அப்ப நீங்க யாருக்கு அடிமைகள் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க இன்னொரு டிபேட் வைக்கணும் ஃபுல் அடி அப்படி வைக்க இன்னைக்கு வேண்டியது வரும். முதலமைச்சர் சொல்கிறார் அது மத்திய தேசிய தகவல் காப்பகத்திலிருந்து அது ரிலீஸ் ஆயிருக்கு சரி, அப்படிங்கறத right, okay. சொல்றாரு. அதை நீங்க- எடுத்துக்கலாம். அதாவது நீங்க இதை மாநில அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாநில அரசு பர்பஸ்ஃபுல்லா அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான அன்னைக்கு ஒரு அரசியல் எடுத்தீங்கல்ல, நீங்க அதுக்கு ஒரு டோட்டலி விஷயத்தை வேறையா இருக்கு தெளிவான இல்லையா? பதில் வருவதற்கு முன்பு சந்தேகப்படுவதோ அப்பதான் சந்தேகத்தை அதான் நான் எழுப்புவதோ மீடியா ட்ரையல் ஒரு பண்றேன்னு எதிர்க்கட்சியினுடைய சொல்றேன். கடமை இப்ப அது. புரிஞ்சிருச்சா? இல்ல, எது ஒரு மீடியா சந்த- ட்ரையல்னு? அப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு உயர் அதிகாரி விசாரணை செய்து முடிப்பதற்கு முன்பாக ஒரு நபர் என்று குறிப்பிடுவது சரின்னு நீங்க சொல்ல அதுக்காக வரீங்களா? அதோட விசாரணை இல்ல உங்களுடைய முடிஞ்சிருச்சா? பதில சொல்லுங்க. நீங்க சரி இல்ல, ஒத்துக்கிறீங்களா? நான் அதுல பொறுப்பேத்துக்கணுமா? அப்படி கேட்கல. அது நீங்க என்னைய பார்த்து கேட்க கூடாது. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அந்த ஒரு கேள்வி கேள்வி என்ன அரசை கேட்கிறீங்க? நோக்கி நீங்க கேக்குறீங்கன்னா இல்ல, அதை அரசையும் நோக்கி கேட்கிறேன். என்னுடைய கொஸ்டின் அரசை நோக்கி இந்த கேள்வியை 15 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆக்ஷன் எதுவும் எடுக்காம இருக்குதா அரசு அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. அரசு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கேள்விக்கு பதில் சொன்னா கூடங்க, திரு அருண் IPS அவர்கள், ஆணையர் அவர்கள் மீடியாவை பார்த்து சந்திக்கிற அன்னைக்கு ஒரு சஸ்பெக்டோ ஒரு அக்யூஸ்டோ இருந்தா ஒண்ணுதான் சொல்ல முடியும். விசாரணை செய்து முடிப்பதற்கு முன்பு அந்த தகவலை சொன்னது தவறு. அப்படிலாம் ஒரு சரி, ஒருவேளை ரெண்டு பேர் வந்துட்டாங்க. இப்ப யார் அந்த சார்ங்கிற क्वेश्चन ரைஸ் ஆயிருக்கு. அவர் ஒண்ணுன்னு சொல்லிட்டதுனால நாளைக்கு ஆக்ஷன் எடுக்காம விட்டுருவாங்க. அது அவர் அவ்வளவு அவசியமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த தேதியில தேவையில்லை. ஒரு அக்யூஸ்ட் தான் இருந்தாருன்னா ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லுவார். FIR விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. FIR விசாரணை போட்டாச்சு. முடிவு பெறும் தருவாயில் அவருக்கு அந்த பதிலை வாங்குறது பிடிக்கல. காரணம் என்னன்னா, அக்யூஸ்ட் இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு அக்யூஸ்ட் CCTV கேமரால இருந்தா அந்த அக்யூஸ்டையே பிடிச்சிருக்காங்க. CCTV வேலை செய்யலைன்னு ப்ரொபகண்டா பண்ணாங்க. அந்த அக்யூஸ் சிக்கியதே CCTV கேமரானால தான் சிக்கியிருக்காரு. அந்த அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சாச்சு. சார்ஜ் ஷீட் போடும்போது அதுல 2 பேர்த்துக்கு தொடர்பு இருந்தது. இல்ல அதுல கான்ஸ்பிரசி எவனோ ஒருத்தர் அலோவ் பண்ணா அந்த அன்னைக்கு ராத்திரி உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கான், ஒரு செக்யூரிட்டி அலோவ் பண்ணியிருக்கான்னு வைங்களேன். ஒரு கான்ஸ்பிரசி இருந்தா அவனே சேர்த்து தான் அக்யூஸ்டா சேர்த்த போறாங்க. பேசுவோம்.